தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். பொதுவாகவே இந்த யூனிவர்ஸ் பில்டிங் படங்கள் அப்படின்னு வரும்போது அந்த ஆரிஜின் ஸ்டோரி, அதாவது முதல் படம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அதுதான் பின்னாடி வரப்போற கதைகளுக்கும் படங்களுக்கும் புது புது கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை சரியா பண்ணிட்டாலே அடுத்தடுத்து வர விஷயங்கள் சரியா அமைஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி மலையாளம்ல ஒரு புது யூனிவர்ஸ் ஆரம்பிக்குது. வேஃபேரர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அதாவது துல்கர் சல்மானோட தயாரிப்புல உருவாகிற இந்த யூனிவர்ஸோட முதல் படம் இப்போ வெளியாயிருக்கு. அதுதான் இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படிங்கிற படம். இந்த படத்துல கல்யாணி, நஸ்லின் உள்ளிட்ட பலர் முக்கியமான வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் துல்கர் சல்மான் தயாரிச்சிருக்கிற இந்த படம் சொல்ற விஷயம் என்ன, ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேண்டசி ஜானர்ல உருவாயிருக்கிற இந்த படம், இந்த வரப்போற அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற மற்ற படங்கள் எல்லாமே சொல்ல போற விஷயங்கள் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் படத்துல அது எந்த அளவு சரியா சொல்லியிருக்காங்க, மறுபடியும் சொன்ன மாதிரி அந்த ஆரிஜின் ஸ்டோரி அப்படிங்கிறது இந்த படத்துல எந்த அளவு சிறப்பா கையாளப்பட்டிருக்கு, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சந்திரா என்கிற கல்யாணி பிரியதர்ஷன் ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு நடவடிக்கைகளோட கர்நாடகாவில் ஒரு ஃப்ளாட்டில் வந்து செட்டில் ஆகிறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில், அதாவது ஆப்போசிட் ஃப்ளாட்டில் நஸ்லின் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருக்காரு. நஸ்லினுக்கு கல்யாணியை பார்த்தோன்னா ஒரு அட்ராக்ஷன் வருது, அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது, கல்யாணோட செயல்பாடுகளில் கொஞ்சம் மிஸ்டீரியஸான விஷயங்கள் இருக்கே அப்படிங்கிறது அவரோட உறுத்தலாக இருக்குது. அதனால அவங்கள ரொம்பவே ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் நஸ்லின் டிஸ்கவர் பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன, கல்யாணி சந்திக்கிற பிரச்சனைகளை நஸ்லின் எப்படிலாம் இழுக்கப்படுறாரு, உண்மையாகவே நஸ்லின் அண்ட் கல்யாணிக்கு இருக்கிற பாஸ்ட்ல ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, அண்ட் கல்யாணி எந்த மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த லோகா. படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். சந்திரா என்கிற டைட்டில் கேரக்டர்ல கல்யாணி பிரியதர்ஷன் படத்தோட மொத்த வெயிட்டேஜையும் தாங்கியிருக்காங்க. சிறப்பான ஒரு பங்களிப்பையும் ஸ்டன் காட்சிகளில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அவங்களோட எமோஷனலா ஸ்கோர் பண்ற அளவுக்கோ இல்லை வந்து ஒரு பெரியதொரு அதீத நடிப்பை காட்டுறதுக்கோ படத்துல ஸ்கோப் இல்லை அப்படின்னாலும் கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவே செஞ்சிருக்காங்க. முக்கியமா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்டன் காட்சிகளா இருக்கட்டும், அந்த மாஸ் பில்டப்பா எழுதப்பட்ட காட்சிகளா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. சன்னிங்கிற கேரக்டர்ல கதையோட நாயகனாக நஸ்லின், அந்த பிரேமலுவோட எஃபெக்ட்லயே தான் இந்த கேரக்டரும் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரியான ஒரு நடிப்பையும் கொடுத்திருக்காரு. அதுவே என்டர்டெய்னிங்கா இருக்கு அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். என்ன, அவர் இந்த மாதிரியான ரோல்ஸ்ல மட்டும் டைப் காஸ்ட் பண்ணாம கொஞ்சம் வேற மாதிரியான ரோல்ஸும் அவர் கொடுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும் இருக்கு. பட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை சிறப்பா பண்ணியிருக்காரு. நிறைய காமிக்கல் மூமெண்ட்ஸ் அங்கங்க அனாவசியமா அப்படியே கிரியேட் பண்ணிட்டே போறாரு. அது நிச்சயமா இந்த படத்தை என்டர்டெய்னிங்கா மாத்திருக்கு. இந்த படத்துல ஆக்டிங்ல என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் நாச்சியப்ப கவுடா அப்படிங்கிற கேரக்டர்ல வர சாண்டி தான். ஒரு நெகட்டிவ் ஷேட்ல எழுதப்பட்ட அந்த கேரக்டருக்கு ஒரு மெரிட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. இன்ஸ்பெக்டரா அவர் பண்ற நார்மலான அட்டூழியங்கள் தாண்டி வில்லனா அவர் எடுக்கிற அந்த செகண்ட் ஹாஃப் அவதாரம் நிச்சயமா நல்லாவே இருந்தது. இந்த யூனிவர்ஸோட செட்டப் என்ன, அது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ரொம்ப குயிக் லேர்னராகவே அவரோட கேரக்டர் வந்து கத்துக்குது. அது எழுதப்பட்ட மொமெண்ட்ஸும் நல்லாவே இருந்தது. சினிமாட்டிக்காவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நஸ்லினோட ஃப்ரெண்ட்ஸா வர சந்து சலீம் குமார் அண்ட் அருண் குரியன் ரெண்டு பேருமே அட்டகாசமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அங்கங்க கிடைக்கிற காமிக்கல் மொமெண்ட்ஸுக்கு அவங்க காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். இவங்களை தாண்டி ஒரு டஜன் கேமியோ ரோல்ஸ் படத்துல வராங்க. அவங்க யாராருன்னு சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் கேமியோ ரோல்ஸ்ல முக்கியமான நடிகர்கள் வராங்க அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படம் ஒரு யூனிவர்ஸோட ஸ்டார்டிங்னு சொன்னா இல்லையா, ஸோ அடுத்தடுத்த பாகங்களுக்கு ஒரு முன் தயாரிப்பா இந்த கேரக்டர்ஸை இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பிளிங்க் அண்ட் மிஸ்ல வந்துட்டு போனாலும் தியேட்டர்ல ஒரு நல்லது ஒரு அந்த தியேட்டர்கள் மாஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2-3 கேரக்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் டீப்பான எக்ஸ்டெண்டட் கேமியோ கொடுத்துருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிளிங்க் அண்ட் மிஸ் ரோல் தான். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு ஃபேண்டசி அண்ட் மித்தாலஜி கலந்த ஒரு மூவியா இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் டாமினிக் அருண். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு யூனிவர்ஸோட தொடக்கம், அந்த ஆரிஜின் படம் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டும் இதுல தென்படுது. அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் நிறைய வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கங்க இருந்தாலும் ரூட்டடா ஒரு சின்ன விஷயத்தையும் டச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமா பாராட்ட வேண்டியது. அந்த வகையில ஸ்கிரீன் பிளே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண டாமினிக் அருண் அண்ட் சாந்தி பாலச்சந்திரன் ரெண்டு பேருக்குமே நிச்சயமா பாராட்டுகள். படம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த அப்ரிசியேஷனை இன்னும் ஒரு +1 சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த வேர்ல்டு பில்டிங், அதில் இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், ஃபேண்டசியா சூப்பர் ஹீரோவா சேர்க்கப்பட்ட விஷயங்கள், படத்தோட என்டையர் அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நீட்டான விஷயமாவே இருந்தது. பட் அதில் ஒரு சின்ன குறையும் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன். அண்ட் நஸ்லின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட காமெடி, அவங்களோட வேர்ல்டுக்குள்ள கல்யாணியோட கேரக்டர் உள்ள வர விதம், அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சீக்வன்சஸ் எல்லாமே அந்த டிபிக்கல் மலையாளம் ஃபிளேவர்ல ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த அந்த வேர்ல்டு பில்டிங், அந்த வேற ஒரு வேர்ல்டு நடக்குது இல்லை ஒரு ஃபேண்டசி டைப் ஆஃப் கதை
அப்படிங்கறத தாண்டி இந்த காமெடிஸ் கொஞ்சம் மூட்டடாவும் மலையாளம் பிளேவர்ல நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது அப்படிங்கிறது ஒரு பிளஸ் ஆன விஷயம். ஸ்டன் காட்சிகள் அண்ட் மாஸ் எலிவேஷனுக்காக எழுதப்பட்ட காட்சிகள் எல்லாமே பிச் பர்ஃபெக்டா இந்த படத்துல செட் ஆயிருக்கு. அண்ட் சந்திரா அந்த கல்யாணி கேரக்டருக்கு எழுதப்பட்ட இந்த சீன்ஸ் எல்லாமே அட்டகாசமா ஒர்க் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஸ்டன் காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட அந்த சீக்வன்சஸ் எல்லாமே சிறப்பான ஒரு பிரசன்டேஷன். இதுக்கு காரணமா பேக் போனா இருக்கிறது ஜேக்ஸ் விஜயோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய காட்சிகளை அனாயசமா அப்படியே எலிவேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நிச்சயமா பாராட்டு. நிமிஷ் ரவியோட சினிமோட்டோகிராஃபி எகைன் ஒரு நீட்டான பிரசன்டேஷன், ஒரு ஃபேண்டசி சூப்பர் ஹீரோக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸையும் கச்சிதமா கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எகைன் அந்த கொரியன் படம் இல்ல வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல கொடுக்கப்பட்ட அந்த லைட்டிங்கா இருக்கட்டும் அண்ட் டிஸ்டோபியன் செட்டப்ல வர சில காட்சிகளா இருக்கட்டும் அதெல்லாமே கொஞ்சம் உறுத்தலா இருந்தது. ஃபேண்டசினாலே இதெல்லாம் காமனான எலிமெண்ட்ஸா உள்ள வச்சிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. பட் பிரசன்டேஷனா பார்க்க நல்லா இருந்தது. படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். எகைன் அண்ட் எகைன் அந்த வேர்ல்டு பில்டிங் அது சம்பந்தப்பட்ட ரைட்டிங்குள்ளதான் சுத்த வேண்டியதா இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி பிரசன்டேஷன் நீட்டா இருந்தாலும் அதுல ஹெவியான வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த அளவு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்க வேண்டியதா இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா த வேம்பயர் டைரிஸ், த ஒரிஜினல், சூப்பர் நேச்சுரல், எக்ஸ்மென் படங்கள்னு நிறைய ஹெவி இன்ஃப்ளூயன்ஸ் அந்த வேர்ல்டு பில்டிங்லயும் சரி அந்த ரைட்டிங்லயும் சரி தட்டுப்படுது அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த இன்ஸ்பிரேஷன்ஸை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் பொதுவாகவே இந்த யூனிவர்ஸ் பில்டிங் படங்கள்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு விடை கிடைக்காது. அதுக்கு அடுத்த படத்துல சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதே ஃபார்முலாவை இந்த படத்துலயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்ல வேண்டாம், பட் சில முக்கியமான கேள்விகள் சில முக்கியமான லாஜிக்ஸ் அட்ரஸ் பண்ணுமா இல்லையா அது இந்த படத்துல மிஸ் ஆகுது. இதுக்கு உதாரணமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா கல்யாணி இருக்கிற அந்த கல்ட்டோட முக்கியமான நோக்கம் என்ன அண்ட் இந்த யூனிவர்ஸோட மெயினான ஆன்டகனிஸ்ட் யாரு. இந்த படத்துல ஒரு வில்லனை காட்டுறாங்க, பட் அதர் தன் தட் இந்த யூனிவர்ஸ் அதாவது இந்த கல்யாணி கேங் யாரை எதிர்த்து போராடுறாங்க அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இல்லவே இல்லை. அண்ட் படத்தோட ஆரம்ப காட்சிகள்ல கல்யாணி கேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளை வந்து காப்பாத்தி எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அந்த பொருள் என்ன, அதோட நோக்கம் என்ன, இது எல்லாமே இந்த படத்துல மிஸ் ஆகுது. இதை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்க்கிளான விஷயம் தான். ஒரு பப் பிளஸ் அண்டர் கிரவுண்ட் மேன்ஷன் மாதிரி இருக்கிற ஒரு கட்டடத்துல ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுவாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல மிகப்பெரிய ஒரு போர்க்களமே ஒரு மேல் ஃப்ளோர்ல நடக்கும். அப்போ வந்து இந்த கேரக்டர் ஏன் ரெஸ்கியூக்கு வரல அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாவே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு நான் லீனியர்ல அந்த கேரக்டர் வர காட்சிகளை காட்டினாலுமே இப்படி ஒரு மெயினான விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ ஏன் அவர் வந்து காப்பாற்ற வரல அப்படிங்கிறது அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கேள்விதான். எகைன் அதுக்கான பதில் இந்த படத்துல மிஸ்ஸிங். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா நிச்சயமா ஒரு யூனிவர்ஸுக்கு நல்ல ஒரு தொடக்கம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். என்டர்டெய்னிங்காகவும் படம் இருக்கு அப்படிங்கிறது இந்த நெகட்டிவ்ஸை ஓரளவு மறக்கடிக்க வைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த படத்துக்கு அபவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங் கொடுப்பேன். விஷுவலா நீட்டா பிரசன்ட் பண்ண படம் தியேட்டர்ல பாக்குறதுக்கான ஒரு எலிமெண்டாவும் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ரேட்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். நன்றி. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.